சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக நம்முடைய மாடப்பள்ளி ஊராட்சி மன்றத்திற்கு சுமார் 65 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலகத்தை மாற்றி புதியதாக கட்டப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலகத்தை திறக்கின்ற இந்த நிகழ்ச்சியை ஊராட்சி மன்றத்தின் தலைவர் அருமை சகோதரி கோமதி கார்த்திகேயன் அவர்களே, சட்டமன்றம் போது எம்எல்ஏங்கள்லாம் சேர்ந்து முதலமைச்சர் தலைமையிலாக இருக்கிற செஞ்சாஜி கோட்டை நம்முடைய சென்னையில இருக்கிற தலைமை செயலகத்துலதான் சட்டமன்ற சட்டத்தை நம்ம நாட்டு மக்களுக்கு ஏற்ற முடியும். அதே மாதிரிதான் நம்முடைய இந்த ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடம் ஆக பல்வேறு திட்டங்களை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய முதல்வர்களுக்கு வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் 2வது முறையாக அவர்தான் இந்த முதலமைச்சர் ஆகுவார் என்றது மாற்று கருத்து இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் யார் வேட்பாளராக நின்னாலும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் நிச்சயமாக இந்த தொகுதியில் 40,000 வாக்கு வித்தியாசத்தில் உதயசூரியன் சின்னம் வெற்றி பெறும் என்பதை சொல்லி வருகை தந்திருக்கின்ற அத்தனை நிர்வாகிகளுக்கும், மகளிருக்கும், சகோதரிகளுக்கும், தாய்மார்களுக்கும், அனைத்து முக்கியஸ்தருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.